பல்லாண்டு கால கனவு கோரிக்கை இப்போது நிறைவேறியிருக்கிறது. போஜராஜன் நகரை கடந்து செல்ல சுரங்கப்பாதை திறக்கப்பட்டாகிவிட்டது. சுரங்கப்பாதையை ஆசையோடு பார்த்தபடி உட்கார்ந்திருந்த பெண் இப்போது நாங்கள் ரயில்கள் எப்போது போகும், நாங்கள் எப்போது கடந்து செல்ல முடியும் என்று காத்திருக்க வேண்டியதில்லை என்கிறார் மகிழ்ச்சியோடு. அதெல்லாம் இல்லை இல்லை பசங்களாம் போகிறது ரொம்ப பாய் ஒருவர் 3 வருடமாய் நடந்த காரியம் நிறைவேறிவிட்டதில் மகிழ்ச்சி கொள்கிறார். இன்னொரு பக்கம் திமுகவுக்கு போட்டியாக அதிமுகவும் நாங்கள் தான் காரணம் என்று போஸ்டர்கள் போட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் பாய் அப்போதும் நடந்தது, இப்போதுதான் முடிந்திருக்கிறது என்கிறார். எப்படியோ ரயில்களை கடந்து செல்ல ஒரு பாதை தயாராகிவிட்டது. இன்னொரு பக்கம் அதே ரயில்களை கடந்து செல்ல ஒரு கூட்டம் இப்போதும் காத்திருக்கிறது. வாகனங்களுக்கு மட்டுமல்ல, பாதசாரிகளுக்கும் போஜராஜன் நகர் மற்றும் பொறுக்குப்பேட்டை இடையே தனித்தனி பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு விளையாடுவது ஊஞ்சல்களோடு பூங்காவும் திறக்கப்பட்டிருக்கிறது. அரசியலை கடந்தபடி அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதை காண முடிந்தது. ஜெயக்குமார் நான் தான் 80% வேலை செஞ்சேன், 20% தான் டிஎம்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அவர் தான் வேலை செஞ்சார். அப்பப்போ அவர் ஆட்சியிலிருந்து நின்றுட்டு, அதனால் இவங்க அதை சரி பண்ணி திறந்துருக்காங்க. நல்லா நடந்துட்டு இது எப்படி ஒரு 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு.